பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இலவச கல்வி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு என 24 முக்கிய வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளது. என்டிஏ தேர்தல் அறிக்கையில் 1 கோடி அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெகா திறன் பயிற்சி மையம் அமைக்கப்படும். பீகாரில் விளையாட்டு நகரம் மற்றும் விளையாட்டு சிறப்பு மையங்கள் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழிற்சாலைகள் மற்றும் 10 தொழில் பூங்காக்கள் உருவாக்கப்படும். பாதுகாப்பு காரிடார், செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலைகள் தொடங்கப்படும். புதிய வேலைவாய்ப்புகளை தொடங்க பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படும். மிஷன் கோடீஸ்வரர் எனும் திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர்கள் கோடீஸ்வரர்களாக மாற்றப்படுவார்கள் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கான கிசான் சம்மான் நிதி 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக உயர்த்தப்படும். மீனவர்களுக்கான உதவித்தொகை 4500 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக உயர்த்தப்படும். உயர்கல்வி படிக்கும் பட்டியலின மாணவ மாணவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படும் என என்டிஏ வாக்குறுதி அளித்துள்ளது. மேலும் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு எல்கேஜி முதல் பட்ட மேற்படிப்பு வரை இலவசமாக தரமான கல்வி வழங்கப்படும். தமிழகத்தை போன்று பள்ளிகளில் காலை உணவு திட்டம் தொடங்கப்படும். பீகாரில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் அதிநவீன மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்டப்படும். பாட்னா, தர்பங்கா, பூர்ணியா, பஹல்பூர் போன்ற இடங்களில் புதிய விமான நிலையங்கள் மற்றும் புதிய மெட்ரோ வழித்தடங்கள் உருவாக்கப்படும் உள்ளிட்ட முக்கிய வாக்குறுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜீவ்.